ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் 14 பார்க்கலாம். ட்ரா த கிராஃப்ஸ் ஆஃப் y is equal to half x, y is equal to x, y is equal to 2x by selecting the suitable points on these lines. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஈக்குவேஷன், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்து அதை நம்ம வந்து கிராஃபில் வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ட்ரா பண்ணணுன்னா நமக்கு என்ன தேவைப்படும்? அதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த சூட்டபிள் பாயிண்ட்ஸை நம்ம இந்த லைன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹிண்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. In order to graph y is equal to half x, we could take the points 0,0 and 4,2. அவங்களே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இப்போ plot பண்ணலாம். Can you verify that these lie on the line? இப்போ நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லைனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகர் 2.8 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணியிருக்காங்க வித்தவுட் எனி பாயிண்ட்ஸ் லேபிள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணாமல் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து லேபிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 0,0 அண்ட் 4,2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 0,0, இது வந்து 4,2. 4,2 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரும். இப்போ நம்ம லேபிள் பண்ணியாச்சு. நம்மளை வெரிஃபை பண்ண சொன்னாங்க இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த லைனில் தான் லை ஆகிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. எஸ், ஓகேவா, லை ஆகிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். y is equal to x. ஸோ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? x 0வாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒய்யும் 0வாக இருக்கும். x 1ஆக இருந்துச்சுன்னா ஒய்யும் 1ஆக இருக்கும். x 2ஆக இருந்துச்சுன்னா ஒய்யும் 2ஆக இருக்கும். கரெக்டாக? இப்போ 0,0, 1,1, 2,2. ஸோ இது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் வரும். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to 2x கொடுத்துருக்காங்க. இப்போ x வந்து 0னா y 0 தான் வரும். x 1னா y என்ன வரும்? y வந்து 2 வரும். x 2னா y என்ன வரும்? 4 வரும். ஸோ இதை நீங்கள் ப்ளாட் பண்ணி பாருங்கள். 0,0, 1,2னா 1,2, 2,4னா 2, இந்த இடத்துல நமக்கு 4 வரும். ஓகேவா? இப்போ நான் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் நமக்கு சேம் ஸ்ட்ரைட் லைனில் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போது ஃபிகர் 2.9 உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற 3 லைன்ஸையும் ஒரே கிராஃபில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபிகர் 2.9 ஷோஸ் ஆல் த 3 கிராஃப்ஸ் ஆன் த சேம் ஆக்சஸ். ஒரே ஆக்சஸில் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காங்க. டஸ் திஸ் ஹெல்ப் யூ டு கன்க்ளூட் எனி திங் அபவுட் த லீனியர் ஈக்குவேஷன் y is equal to ax? யூஸ்வலாக நீங்கள் வந்து என்ன படிச்சுட்டு இருந்தோம்? நம்ம லீனியர் ஈக்குவேஷன் y is equal to ax plus bன்னு படிச்சுட்டு இருந்தோம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு y is equal to ax தான் இருக்குது. இப்போ இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா y is equal to half x இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது a தானே, இது a, இது x. y is equal to x, b இல்லை. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இதில் வந்து நமக்கு 1ன்னு வச்சுக்கோங்க. ax ஒன்றுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 a தான் 1. அப்போ இந்த இடத்துல நமக்கு b இல்லை, b மிஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது a வந்து 2x, b மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து b வந்து இல்லை. அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணுறப்ப, ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின் 0,0 ஆரிஜின் வழியாக தான் இந்த லைன்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஒரே கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காண்டி? டு கன்க்ளூட் எனிதிங் அபவுட் த லீனியர் ஈக்குவேஷன் y is equal to ax, a வந்து greater than 0 as a varies. What happens when a greater than 1 and when a less than 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா a வந்து எப்படி இருக்குது?
லெஸ் தென் ஒன்னாக இருக்குது. கரெக்டாக ஏ வந்து நமக்கு ஹாஃப் தான் இருக்குது. ஸோ லெஸ் தென் ஒன்னாக இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது? ஏ வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குது? ஏ வந்து 2ஆக இருக்குது. ஸோ ஏ வந்து எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஏ வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குது, ஏ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது, ஏ வந்து லெஸர் தென் ஒன்னாக இருக்குது. பட் இது எல்லாமே நமக்கு வந்து ஏ வந்து 0வோட கிரேட்டராக இருக்குது. கரெக்டாக? ஸோ 0வோட கிரேட்டராக இருக்குது, பட் ஏ வந்து வேரி ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகுது? வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, ஏ லெஸர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. யூ மே ஆல்சோ பிளாட் த ஈக்குவேஷன் y is equal to 3x y is equal to 1/3x on the same axis. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மூணையும் நம்ம வந்து ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஏன் ஆரிஜினில் பாஸ் ஆகும்? ஏன்னா அது வந்து y is equal to ax ஃபார்மெட்டில் இருக்குது. பி இல்லை, பி இல்லாதனால கன்ஃபார்மாக பி வந்து நமக்கு எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. பீன்ற ஒரு டேர்மே இல்லை. அதனால இது கண்டிப்பாக ஆரிஜினில் பாஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது, ஏ வந்து லெஸர் தென் ஒன்னாக இருக்குது, ஏ வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வருது, ஸ்லோப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ ஸ்லோப் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, அது ஒரு மெஷர். ஸோ ஒரு இது வந்து எவ்வளோ தூரம் ஸ்டீப்பாக இருக்குது, ஓகேவா? ஸ்டீப்புன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கோட அளவை கூட நீங்கள் சொல்லலாம், அதான் ஸ்லோப். ஓகேவா? சில மவுண்டைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக எப்படி இருக்கும், உங்களால் ஏறவே முடியாது. ஸோ அதோட ஸ்டீப்னஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக போகும். சில மவுண்டைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஸ்டீப் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும், நீங்கள் ஏறி போயிடுவீங்க. சிலது வந்து நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கும், நீங்கள் நார்மல் ரோட்டில் நடக்கிற மாதிரி நடந்துருவீங்க. ஸோ அந்த ஸ்டீப் எல்லாமே மாறுது. கரெக்டாக? அதே இதை தான் நீங்கள் இங்கே லைன்ஸில் பார்க்கலாம். ஏ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கிறப்போ, அதாவது இந்த லைன் எப்படி இருக்குது? ஸ்டீப்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கரெக்டாக? நம்மளால் இந்த லைனில் நீங்கள் ஏற முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவீங்க. ஏ வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது. ஸோ இந்த லைன், ஸோ இது வந்து ஏ வந்து ஹாஃப் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்டீப்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஈஸியாக அதில் வந்து மூவ் பண்ணிடுவீங்க. ஏ வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கிறப்ப எப்படி இருக்குது? ஒரு பேலன்சிங் மோடில் இருக்கா? ஸோ இதோட இன்க்ளைன்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பேலன்சிங் இதில் தான் இருக்குது, ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏ வந்து ஒன்னாக இருக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போயிடலாம். ஏ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கிறப்ப ஸ்டீப்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏ வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கிறப்போ இன்னும் ஈஸியாக போயிடலாம். ஏ ஈக்குவல் டு ஒன்னை விட கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக வந்து உங்களால் மூவ் பண்ணி போக முடியும். ஸோ இதுதான் ஸ்லோப்புன்ற ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த பேராகிராஃப் பார்ப்போம். இதில் நான் சொன்னதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். First of all, we observe that the straight lines representing an equation of the form y is equal to ax நம்ம சொன்னோமா, always pass through the origin 0,0. ஸோ b அப்படின்ற டேர்ம் இல்லாதனால கண்டிப்பாக இது ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். ஃபர்தர், when a is greater than 1, the line is steeper. a வந்து greater than 1 இருக்கிறப்ப லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பராக இருக்குது. then the line y is equal to x. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் லைன் இதை வச்சுக்கிறாங்க, இதை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. இது வந்து y is equal to x-ஆக இருக்கா? ஸோ இதை விட இது வந்து ஸ்டீப்பராக இருக்கும், இதை விட இது வந்து லெஸ் ஸ்டீப்பராக இருக்கும், ஏன்னா இது லெஸ் தென் ஒன்னாக இருக்கிறனால. ஓகேவா? ஸோ இந்த y is equal to x-ன்ற லைனை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. which is equally inclined to both axes. ஸோ y is equal to x-ன்றது ஈக்குவலாக இன்க்ளைண்டாக இருக்கும். இன்க்ளைண்டுனா என்னது? அதோட ஸ்லாண்டிங் அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. however, when a is less than 1, the line is less steep. less than 1 இருக்கிறப்ப less steep-ஆக இருக்கும். then the line y is equal to x. the y is equal to x லைனை விட கம்மியான ஸ்டீப்பில் இருக்கும். இன்ஃபேக்ட் ஏன்றது என்னது? y is equal to ax நம்ம சொல்கிறோமே, ஏன்றது என்னது? ஏன்றது ஸ்லோப். ஓகேவா? ஸ்லோப்னா என்னது? ஸ்லோப் அப்படின்றது என்னென்னா, ஸ்லோப் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸையும் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஸ்லோப். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து y is equal to ax இருக்குன்னா இதில் a தான் ஸ்லோப்புன்னு சொல்கிறேன். அப்போ a வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? y/xன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஒய் ஆக்சிஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸு டிவைட் பண்ணுறது தான் ஸ்லோப்.
ஸோ இந்த இடத்துல இன்ஃபேக்ட் ஏ இஸ் ரெஃபர்ட் டு அஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் y is equal to ax. We will learn more about the concept of the slope of a line in the chapter on linear equation. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் லீனியர் ஈக்குவேஷன் சாப்டர் படிக்கிறப்போ ஸ்லோப் பற்றி இன்னும் நிறையா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். y is equal to ax இருக்குன்னா அந்த இடத்துல ஏன்றது தான் நமக்கு ஸ்லோப். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோப் வந்து இந்த ஏ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஸ்டீப்பராக இருக்கும், அதிகமாக ஸ்டீப்பராக இருக்கும். லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஸ்டீப் வந்து கம்மியாக இருக்கும். ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு பேலன்சிங்காக இருக்கும், இன்க்ளைன் டு போத் ஆக்சஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த பேராகிராஃப் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் நவ் வி ஃபோக்கஸ் ஆன் அனதர் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். இந்த இடத்துல நம்ம ஏ வச்சு ஸ்லோப்பை வந்து மெஷர் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அப்சர்வேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து லீனியர் க்ரோத் லீனியர் டிகேன்னு 2 இது படிச்சிங்க இல்லையா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். A linear growth is represented by a straight line with positive slope. Linear growth இருக்குது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், a linear growth is represented by a straight line with positive slope. இதே இது linear decay இருந்துச்சுன்னா, while a linear decay is represented by a straight line with negative slope. Negative slope இருந்துச்சுன்னா linear decay, பாசிட்டிவ் ஸ்லோப் இருந்துச்சுன்னா linear growth. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீவியஸாக ஸ்கொயர் டைல்ஸ் படிச்சிங்க இல்லையா, ஸ்கொயர் டைல்ஸ் பேட்டர்ன். ஸோ அதோட சீக்வன்ஸ் எப்படி இருந்தது, 1 3 5 7 இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இதோட லீனியர் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, y is equal to 2x minus 1. இப்போ 5th ஸ்டேஜில் எத்தனை டைல்ஸ்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2 into 5 minus 1 போட்டுட்ருந்தோம். இந்த இடத்துல எக்ஸுன்றது நம்ம ஸ்டேஜுக்கு பார்த்துட்ருந்தோம். அப்போ 10 minus 1 that is 9. அப்போ 5th ஸ்டேஜில் 9 டைல்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ இது 4 ஸ்டேஜஸ் இருக்குது, 5th ஸ்டேஜில் 9 டைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் லீனியர், இதோட லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் வந்து ஏ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தான் ஸ்லோப். இதில் வந்து ஸ்லோப் என்னது, 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல ஏன் இது மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ y is equal to 2x minus 1 இருக்குன்னா இதில் வந்து a வந்து 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 தான் இந்த இடத்துல ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்லோப் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஸ்லோப் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணும் பிட்வீன் த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அடுத்தடுத்து வர டேர்ம்ஸ், அந்த சீக்வன்ஸில் அடுத்தடுத்து வர டேர்ம்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போகும், அதுதான் ஸ்லோப். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நோட் தட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் இந்த பேட்டர்ன் இன் ஃபிகர் 2.4 லீட்ஸ் டு த சீக்வன்ஸ் 1 3 5 7 in which the difference of consecutive terms is the constant to the slope of the line representing the linear relationship. ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் த லைன், ஒரு லைனோட ஸ்லோப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேர்ம் நம்பர் அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ். டேர்ம் நம்பர் எத்தனாவது ஸ்டேஜ், டேர்ம் நம்பர்ன்றது எத்தனாவது ஸ்டேஜ், and the number of square tiles is y is equal to 2x minus 1 is 2. So இதுதான் என்னது, slope. Hence the slope represents the constant difference between the consecutive terms of the sequence. ஸோ இப்போ வந்து ஒரு லைன் இருக்குது, ஒரு கிராஃப் ஷீட்டில் வந்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா லீனியர் க்ரோத் லீனியர் டிகே வச்சு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்தது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகும், இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ இந்த மாதிரி கீழே இறங்கும், இது வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது பாசிட்டிவ் ஸ்லோப், இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் செம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.